பக்கத்தில் வீட்டில் இருக்கும்ல, அவங்களாம் வந்து பார்த்துட்டு என்னப்பா என்ன யார் நீங்கள் என்னன்னு கேட்டு நைட்டு வந்து இந்த வழியாக தான் வந்தோம், கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே சாமி கும்பிட்டோம். இங்கே ஒரு வயதான அம்மா படுத்துருந்தாங்க. நான் சொன்னதுமே அப்படி யார் என்ன அடையாளம் சொல்லுங்கன்னா இவங்க ஒரு சில அடையாளம்லாம் சொல்கிறாங்க. அடையாளம் சொல்லும் பொழுது இந்த கிராமத்து நபர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற அடையாளத்தில் எந்த ஒரு வயதானவங்களும் இல்லை. நான் சொன்னோன்னா இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நம்மளை வந்து காப்பாற்றினது நம்ம குலதெய்வம் தான்ங்கிற மாதிரி அவங்க மனசு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சுங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க கண்ணன். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்விலும் திகிலான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல தெரியுங்க. அதுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக சம்பவத்தை நீங்க அனுப்பலாங்க. உங்களுடைய திகில் அனுபவம் திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல வருங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்ச